Hello foodies, welcome to ஒரு வடக்கன் foodie. நான் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு பாகிஸ்தானி புலாவ் ரெசிபியோட பெஷாவரி மட்டன் புலாவ். பாகிஸ்தானி cuisineனாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கெபாப்ஸும் பிரியாணிஸும் தான். ஆனால் அவங்கக்கிட்ட ட்ரெடிஷ்னலாக நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பெஷாவரி மட்டன் புலாவ். இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் மைல்டான புலாவ். எந்த ப்ரீவியஸ் ப்ரிப்ரேஷன்ஸுமே இதுக்கு தேவை கிடையாது. இந்த புலாவ் வந்து பாஸ்மதி ரைஸ், மட்டன் ஸ்டாக் அண்ட் ஸ்பைசஸ் இது மட்டுமே வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த புலாவில் நம்ம மட்டனை ஸ்லோ குக் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம அந்த மட்டனை வேக வைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஒரு 1 kg மட்டனை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். புலாவுங்கிறதுனால நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5லேருந்து 6 கார்லிக், அதுக்கப்புறம் ஒரு 2 பட்டை பீஸ், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் இஞ்சியும் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு ஜாதி பத்திரியும் ஒரு ஹாஃப் ஜாதிக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 4லேருந்து 5 கிராம்பு. அவ்வளோதாங்க நமக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் ரைஸ் எடுக்கிறேன் 1 kg மட்டனுக்கு. இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes சோக் பண்ணி வச்சிங்கனாலே போதும். இப்போது நம்ம மட்டனை வேக வைக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 6லேருந்து 7 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்காக நான் இங்கே வந்து 6லேருந்து 7 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் தண்ணியும் அளந்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம இந்த மட்டனை வந்து ஸ்லோ குக் பண்ண போகிறோம் வித் தி ஸ்பைசஸ். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி மட்டனை ஸ்லோ குக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் மட்டனை வந்து ஃபஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய், அது கூடவே பெப்பர், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஜீரகம், அது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜாதி பூவும் ஜாதிக்காவும், அப்புறம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், கார்லிக், அது கூடவே க்ளோவ்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சி, அப்புறம் பிரியாணி இலை, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நம்ம வந்து இது ஸ்லோ குக் பண்ண போகிறோம். ஒரு 1 hour குக் பண்ண போகிறோம். இந்த மட்டனை வேக வைக்க போகிறோம் இந்த ஸ்பைசஸில். அதனால் இதை வந்து இப்போ ஒரு லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது 1 hourல நல்லா மைல்டாக குக் ஆகி வரும். இது ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 minutes ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் லிட் போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 30 minutes மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ குக் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வற்றி போயிடும், மட்டனும் வேகாது. அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். இப்போ 1 hour முடிஞ்சிருச்சு. பாருங்கள், மட்டன்லாம் நல்லா வெந்து கிடச்சிருச்சு. நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மட்டன். இப்போ வந்து நம்ம இந்த மட்டன் பீசஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பீசஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தனியாக. அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் இருக்கிற இந்த ஸ்பைசஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த ஸ்டாக்கை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தண்ணிக்கு ரைஸை வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதில் இருக்க வேணாம், அதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஸ்டாக் மட்டும் வச்சு நம்ம வந்து ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதனால் நம்ம இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. இப்போ நம்ம வந்து ரைஸ் எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து மட்டன் வேக வச்ச அதே பாத்திரத்தில் ஒரு 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சு வரும்போது இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வணக்கி எடுக்கணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் பிரியாணி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். ட்ரெடிஷ்னலாக பெஷ்வாரி புலாவில் இதை ஆட் பண்ண மாட்டாங்க, அதனால இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற இந்த மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்டாக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக் வாட்டர் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு இந்த புலாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் இதை சால்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அந்த தண்ணியில் சால்ட் ஆட் பண்ணனால இந்த ரைஸுக்கு தேவையான சால்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகி வரும்போது இது கூட நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும், அதுக்கு மேலே ஊற வச்சிங்க அப்படின்னா இது பொடிஞ்சு போயிடும். இப்போது இந்த ரைஸும் இந்த வாட்டரும் சேம் லெவல் வர்ற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணியே இதை குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு அது ஒரே லெவலில் வந்துடும். தண்ணியெல்லாம் வற்றி இந்த ரைஸும் ஒரு ஹாஃப் குக் ஆகிடும். 5 to 10 மினிட்ஸ் போதும் இந்த ரைஸும் வாட்டர் லெவலும் ஒரே அளவுக்கு வர்றதுக்கு. இப்போ வந்து தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலில் இருக்குது. இந்த மாதிரி வர டைமில் நம்ம வந்து இதுக்கு தம் வைக்கலாம். அதாவது நம்ம தோசை பேன் இருக்கு இல்லையா, அந்த தோசை பேன் வந்து கீழே வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இது மேலே ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஆனியனை கட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை தோசை தவா மேலே எடுத்து வச்சுக்கலாம் தம் கட்டுறதுக்காக. இதுதான் ஈஸி மெத்தட் நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி ஃபிஷ் பிரியாணியில் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி தம் வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கனாலே போதும். ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து கிடச்சிடும். எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைஸ் எல்லாம் வெந்து உடஞ்சிரும். அவ்வளோதான், நம்மளோட புலாவ் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பெஷாவரி மட்டன் புலாவை உங்களுக்கு விருப்பமான எந்த ரைத்தா கூடயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னலான பெஷாவரி மட்டன் புலாவ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.